கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்? இப்போது பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். இது வந்து செங்கோண முக்கோணமா? இந்த பெரிய பக்கம் தான் கர்ணம் வந்து அடிப்பக்கம், இது வந்து எதிர்பக்கம். இப்போது நம்ம ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்ஷன்லேயே எடுத்துப்போம். 6, 9, 12 இதில் பெரிய நம்பர் எது? 12. அப்போ இது வந்து கர்ணம். இந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து இந்த 12 ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ செக் பண்ணுவோமா? 6 ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னால் நமக்கு 144. 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 81. இப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 7117 வருது. அப்போ இது நாட் ஈக்குவல். அப்போ இது ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போ பி செக் பண்ணி பார்ப்போம். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 25 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இது ரெண்டு ஆட் பண்ணால் 100 வருதுன்னு பார்க்கணும். வரல. அப்போ இதுவும் ஆன்சர் தப்பு. சி செக் பண்ணுவோமா? 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25 ப்ளஸ் இன்னொரு 5 ஸ்கொயர் வந்து 25 ஈக்குவல் டு 5√2 ஸ்கொயர் பண்ணணுமா? 25 ப்ளஸ் 25 50 ஈக்குவல் டு இங்கே வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25 √2 ஸ்கொயர் பண்ணால் 2. அப்போ எவ்வளோ வரும்? 50 வரும். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வருதா? அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.